தொடங்கி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இன்னமா வர்ரசு அல் இல்ம், அவர்கள் கல்வியைத்தான் விட்டுவிட்டு போனார்கள். அவர்கள் முன்னெடுத்த பணி தலீம், தஸ்கியத், திலாவத், இவைகளை நாம் எடுத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் உலமாக்கள் விசாரிக்கப்படுவார்கள். குறிப்பாக மக்தபுகள், குழந்தை மதரசாக்கள். நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன், காலேஜ் என்ற பெங்களூர் சபீலுர் ரஷாதினுடைய முதல்வர் முஃப்தி சாப் அவர்கள் நபரல்லாஹு மர்கதஹு ஜஅல ஜன்னத்தல் ஃபிர்தௌஸி மஸ்வாஹு, இதே மேடையிலும் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அவர்கள் வந்த நேரத்தில், அவர்கள் பேசிய நேரத்திலேயும் நான் பேசினேன். பெரும்பாக்கியம். ஹஜ்ரத் அவர்கள் பட்டமளிப்பு விழாக்களில் ஒரு செய்தி சொல்வார்கள். என்ன தெரியுமா? இமாமத்தை விட, அரபிக் கல்லூரிகளில் பேராசிரியராக இருப்பதை விட, பெரிய பெரிய பொறுப்புகளை வகிப்பதை விட, குழந்தைகளுக்கு அலிஃபா சொல்லிக் கொடுக்கிற ஆலிம்கள் சிறந்தவர்கள். பல தடவை சொல்லி இருக்கிறார்கள். நான் பெரிய யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர், நான் பெரிய காலேஜில் லெக்சர் இல்ல, ஒண்ணு வேண்டாம். அலிஃப் பாத்தா குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கிற மௌலவிகள் மகத்துவமானவர்கள், மாண்பிற்குரியவர்கள், தலைமையில் வைத்து இந்த சமுதாயத்தால் கொண்டாடப்பட வேண்டியவர்கள்.